ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. இப்போது யார் சொன்னாலும் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. தனக்கு என்னென்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆனாலும் அவங்க மற்றவங்க கஷ்டப்பட விட மாட்டாங்க, தானும் கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அப்படி இல்லை, நீ சொல்கிறது தப்பு, இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னு எப்படி இருப்பாங்க, அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அந்த விதியை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவர் தான் வகுப்பாருங்க. இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாருங்க. அவர் யாரோட பேச்சும் கேட்க மாட்டார். அது ஓரளவுக்கு ஒரு நியாயமானதாக இருந்தால் மட்டும்தான் அவர் கேட்பார். சரிங்களா? இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துச்சுன்னா விதிப்படி தான் அவர் நடப்பார். எதுவோ தசாபத்தில் எப்படியோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நடப்பார். நான் லக்னாதிபதி 10ல் போனால் இவர் தான் விதியை வழி நடத்துவார். அவர் யாரோட பேச்சும் கேட்க மாட்டார். என்ன அந்த ட்ரெடிஷ்னல் லைஃப்பில் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவார். பாரம்பரிய வாழ்க்கை, முன்னோர்கள் வாழ்ந்தாங்களே அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர். அதன்படி தான் நடப்பார். அதே மாதிரி ஒரு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவர் தான் இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறவர். சரிங்களா? நன்றி.